அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 10ஆம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுகின்றது. இந்த யோகத்தினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதம் 3, 4 சித்திரை, சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/5/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். துலாம் ராசியை பொறுத்தவரை கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன. எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் ஏற்படும், நினைத்ததை முடிக்கும் அமைப்பும் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 7வது வீடான கலத்திரஸ்தானம், 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானம், 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன. எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் ஏற்படும், நினைத்ததை முடிக்கும் அமைப்பும் உண்டாகும். மாத துவக்கத்திலேயே புதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து சாதகமான மாற்றங்கள் நிகழும். வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பலனளிக்கும் மாதமாகவே இருக்கின்றது. செய்பவர்களுக்கும் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் பெற முடியும். மேலும் செவ்வாய் பெயர்ச்சி அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெகுமதிகள் உள்ளிட்டவற்றையும் பெற்றுத்தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் குறையும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. மாத இறுதியில் நடக்க இருக்கும் சுக்கிரன் பெயர்ச்சி துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தையில் இருந்த தடைகள் மாதம் 3ஆம் வாரத்திற்கு பிறகு அகலும். வாகன யோகம், பார்ட்னர்ஷிப், தொழிலில் நல்ல லாபம், ஆபரண சேர்க்கை உள்ளிட்டவையும் ஏற்படும். மாதம் துவங்கி முதல் 10 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் எதிலும் நிதானமாக இருந்திருப்பது நல்லது. தீவிரமாக முயற்சி செய்தால் கூட காரிய தடைகளும் முயற்சிக்கு பலம் இல்லாத சூழலும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் உண்டாகும். வீட்டில் சுப காரிய தடைகளும் ஏற்படும். செவ்வாய் பெயர்ச்சி உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தால் கூட பொருளாதார ரீதியான ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகளும் வரும். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல்நலன் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் தடங்கல்கள், நெருக்கடி, செலவுகள் ஏற்பட்டு இருக்கும். மாத இறுதியில், அதாவது மாதத்தின் 2வது வாரத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களிலுமே வாழ்க்கை முன்னேறுவதை நீங்கள் காண்பீர்கள். பொருளாதாரமும் வலுப்படும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 8இல் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குரு பார்வைப்படும் வீடுகளால் குடும்ப ஆதரவு, பயணத்தால் ஆதரவு உள்ளிட்டவையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாத பிற்பகுதியில் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள்.
ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும். ஆனாலும் மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலரால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலன் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடும். உடனுக்கு உடன் சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் என்றாலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் செயல்களில் சங்கடங்கள் தோன்றலாம். அதே நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கை அவசியம். யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அது சங்கடத்தில் போய் முடியும். பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். மாணவர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதையோ இழந்தது போல நடமாடிய நிலையில் மாற்றம் உண்டாகும். செயல்கள் யாவும் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் எதிலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையில் முன்னேற்றம் அளிப்பார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்கி செல்வார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொருளாதாரம் மேம்படும். வியாபாரம், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். மே 7ஆம் தேதி முதல் புதன் பகவான் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும். தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அவர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மேலும் பரிகாரமாக குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் எல்லாம் விளங்கிவிடும். மேலும் பரிகாரமாக தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நல்லது. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் மே
8:20 முதல் 10ஆம் தேதி 20 வரை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் துர்க்கை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.